எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சிவகுமார். இன்றைக்கி டாபிக் வந்து இப்போ ஃபுட் ஆர்டரிங் பண்ணிக்கல அந்த ஆப்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணும்போது எந்தமாரி பேக்கப் ப்ராசஸ் நடக்கு, எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆர்டர் வந்து, எப்படி இந்த ஆப் வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது, அதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் பிகைண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிளேஸ் ஆர்டர். இப்போது ஏதோ ஆப்புக்கு போகிறீங்க, ஸ்விக்கியா சொமோட்டோ ஃபைன் பண்ணுறீங்க, சாப்பாடு, பர்கர், பீஸா, ஏதாவது எனிதிங், ஓகேவா. யூஆர் த பிளே ஆர்டர் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க, ஃபுட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணீங்க. இப்போ செலக்ட் பண்ணுறது பிளேஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, ஓகேவா. ஆர்டர் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் வந்து இப்போ வந்து என்ன அனுப்பும் உங்களுக்கு, இப்போ ஆர்டர் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து என்ன ஃபுட்டு, இந்த ப்ரைஸ், அடுத்து வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அனுப்புவாங்க. இப்போ நீ அனுப்ப ஆர்டர் க்ரியேட் பண்ணுவீங்க. க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆர்டர் இந்த 3 ரெஸ்பான்ஸ் வந்து போவோம். அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக போவோம். ரெக்வஸ்ட்டோட வச்சுக்கோங்க, ரெக்வஸ்ட்டை போன பிறகு அடுத்ததான் இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் போவோம். பேமெண்ட் பண்ணலை, இப்போ வரைக்கும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணவே இல்லை. அது வரைக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணாமல் வெறும் ஸ்டேட்டஸ் இல்லை, ஆர்டர் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. இது வரைக்கும் நடந்திருக்கு, ஓகேவா. இதுவரை நடந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து நீங்கள் பே பண்ண அனுப்புவீங்க, அனுப்புவீங்க. அடுத்து வந்து பேமெண்ட் கேட்வே வரும். ஓகே, உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வருக்கு ஏதாவது கேட்வே அனுப்புவீங்க. ஜிபே, ஃபோன்பே, பேபால், அடுத்து வந்து ரேசர் பே, அது மாதிரிலாம் இருக்குது, ஓகேவா. இதுக்கு வந்து இப்போ தான் இப்போ கஸ்டமர், இப்போ ஃப்ளோவை பார்ப்போம். ஃப்ளோ வந்து கஸ்டமர் வரும், அடுத்து ஸ்விக்கி, சொமோட்டோ ஏதாவது, அடுத்து பேமெண்ட் கேட்வே எனிதிங். அடுத்து இந்த பேமெண்ட் கேட்வேலேருந்து தான் பேங்க் சர்வர் போவோம். பேங்க் சர்வர் தான் வெரி இம்பார்ட்டன்ட், இது இருக்கிறதுலே வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த பேங்க் சர்வர், ஓகே. பேங்க் சர்வர் என்ன பண்ணணும்னா, பேங்க் சர்வர் போய்ட்டு உங்கள் டீட்டெயிலேருந்து எல்லாம் செக் பண்ணும். உங்கள்ட்ட அமௌண்ட் இருக்கா, அடுத்து கார்டு வந்து வேலிடாக இருக்கா, அடுத்து வந்து பின் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணணும். இது வந்து பேமெண்ட் கேட்வேக்கும் பேங்க்கும் கரெக்டாக. ஆனால் வந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது, ஓகேவா. டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே தெரியாது அவங்களுக்கு, பேங்க் டீட்டெயில் எதுவுமே தெரியாது. அவங்க வந்து செக்யூராக வச்சுருப்பாங்க, ஓகே. அவங்க டீட்டெயிலாம் செக்யூராக வச்சுருப்பாங்க. பேங்க் டீட்டெயில் தான் ப்ராசஸ் பண்ணணும். நான் கூட நினச்சேன் இப்போ ஜிபே தான் ப்ராசஸ் பண்ணணும். அடுத்து வந்து பேங்க் சர்வர் தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸை உங்களை மணி டெபிட் பண்ணுறதும் அண்ட் கிரெடிட் பண்ணுறதும் எல்லாம் பேங்க் தான் ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி செக்யூரிட்டி லெவலில் கையாக வந்து ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்கு தான் அனுப்பிவிட்ரும். ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அந்த மாரியெல்லாம் இது வந்து செக் பண்ணுவோம், ஓகேவா. செக் பண்ணி அனுப்பிவிடும், ஓகேவா. வேறு இன்னும் வந்து பேங்க் சர்வர் வந்து பண்ணுற வழிக்கு எதுவுமே இல்லை. அடுத்து வந்து வெப் புக் சொல்லுவாங்க. வெப் புக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த புக்கிங்கு. அடுத்து வந்து சேட் மெசேஜு, அந்த மாதிரி கியூஇ மெசேஜ்லாம் அந்த வெப் குக்கில் வழி தான் பண்ணுவாங்க, ஓகேவா. இது வெப் குக்கில் இந்த இப்போ வந்து நீங்கள் வந்து ஒருக்கா ரெக்வஸ்ட் அனுப்பவும் தான். இப்போ பேமெண்ட் அமைக்கிட்டான் உடனே பண்ண அவசியம் இல்லை, அப்படியே வச்சுட்டே இப்போ ஒரு நிமிஷம் வச்சு பண்ணலாம். அதனால் ஒரு ரெக்வஸ்ட் வந்து டக்கு அனுப்பாமல் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிட்டு நீ இருந்து அதை எடுத்துகிட்டு வா, அந்தமாரி கான்செப்ட் தான் இந்த வெப் குக், ஓகேவா. வெப் குக் வந்து வெரி பவர்ஃபுல். வெப் சாக்கெட்டு, வெப் குக்கு அந்த மாதிரிலாம் இது வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. இது பேமெண்ட் சொல்கிறேன். இந்த வெப் மேஜிக் வந்து இப்போ வந்து இது ஸ்க்ரீன் வந்தால் நம்பாது, ஓகேவா. உங்கள் ப்ரௌசர் வந்து ஸ்விக்கி நம்பாது. ஸ்விக்கி வந்து இந்த ரெக்வஸ்ட் கேட்டேன்னா ஃபுட்டு அந்த அமௌண்ட்டு, அடுத்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் வேணும்னா அப்போ ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் பேமெண்ட் கேட்வே தான் அனுப்பும், ஓகேவா. உங்கள் பேமெண்ட் கேட்வே இந்த ஆர்டர் ஐடி கிரியேட் ஆகும். அந்த ஆர்டர் ஐடி ஃபுட்டு எதாவது கிரியேட் பண்ணும்போது இந்த ஆர்டர் ஐடிக்கு அந்த அனுப்புவோம். ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அனுப்பும் அல்லது ஃபெயிலோடு அனுப்பும், ஓகேவா. இந்த 2 ஸ்டேட்டஸ் அனுப்பும், ஓகே. அனுப்பிட்டு வந்து இப்போ வந்து ஆயிரம். அடுத்து பெண்டிங் பேமெண்ட்டாக இருக்கும். இதுமாரி பெண்டிங் பேமெண்ட்டாக இருக்கும், ஃபெயில்டு பேமெண்ட்டாக கூட இருக்கும். அந்த மாரிலாம் இந்தமாரி ஃபெயில்டு பேமெண்ட் அண்ட் சக்ஸஸ் பேமெண்ட்டாலும் நல்லா இருக்கும், ஓகேவா. டைம் விட்டாலும் பேன் ஆயிரும், ஸ்டேட்டஸ் பேன் ஆயிரும், அதுமாரி தான் ஆயிரும். அடுத்து சப்போஸ் வந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகாமல் பேங்க் பேமெண்ட் வந்து டைம் அவுட்டு, அந்த நெட்ஒர்க் இஷ்யூ அந்த மாரிலாம் ஆகும், ஓகேவா. அடுத்து வெரி இம்பார்ட்டண்டாக இப்போ வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். எப்படி ப்ளேஸ் ஆகும்னா, இப்போ உங்களோட ஸ்விக்கி இருக்கும், அது ஒரு ஃபுட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணும், ஒரு ஐடி க்ரியேட் பண்ணும்.
யூனிக்கான ஐடி கிரியேட் பண்ணணும். அந்த ஐடியை வச்சு தான் அனுப்பும் போது அந்த ஐடிக்கு வந்து இந்த ஐடிக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸாக நம்ம அனுப்புவோம். பே ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அனுப்புவோம். அதுக்கடுத்து அந்த பெண்டிங் வந்து அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸாக மாறும் அல்லது ஃபெயிலாக மாறும். அந்த ஸ்டேட்டஸ் தான் இங்கே அனுப்பும். அதுக்கடுத்து ஸ்க்ரீன் ஜீரோ எரரோ அடுத்து காமிக்கும். ஓகேவா? அடுத்து பேமெண்ட் ரெஃப்ரெஷிங்னு சொல்லுவோம், அது மேலே இருக்கும். ஜஸ்ட் இதான் இதேமாரி தான் அந்த பண்ணுறாங்க. அந்த ஆர்டருக்கு இந்த ஸ்டேட்டஸ் வருதா அதை தான் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் முக்கியமான செக் பண்ணுறது. ஓகேவா? அடுத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி போவோம்னா இது பேசாரம் அவங்க பெய்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். ஸ்விக்கி அனுப்புவோம். ஸ்விக்கி வந்து அவங்க அனுப்புவோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓகே பெய்டு ஆகிடுச்சு. அடுத்து அவங்க ஆர்டர் எடுப்பாங்க. ஆர்டர் எடுத்து உங்களுக்கு ஃபுட்டு ஆர்டர் வந்துடும். ஃபுட்டை டெலிவரி பாய் அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்துடும். நீங்கள் வந்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.